எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் தான் உங்க சர்வீஸ் டிஆர்எஃப். இப்போ என்ன பண்ண போறோம்னா எபிசோட் 2. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூம் வந்து ஹாஸ்டல் ரூம் கிளீன் பண்ண போறோம். அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. எல்லாரும் இந்த வீடியோ வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணி நம்புறேன். வீடியோ வந்து கிளீன் பண்றது காமிக்கிறேன். சும்மா ரூம் கிளீன் பண்ணாம இருக்கோம், இப்பதான் கிளீன் பண்ண போறோம். வாங்க அப்படியே கிளீன் பண்ணுங்க. டேய் இந்த பச்சை தண்ணி குடிச்சு பாய்ச்ச சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்கறதா என்கிட்ட வேணாம். 2 மாசமா கிளீன் பண்ணாம இதெல்லாம் யாரு பேக்னே தெரியலடா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? வீடா அந்த வீடா இந்த வாங்க 2 மாசமா கிளீன் பண்ணாம இப்படியே இருக்கானே. எப்படியே நாளைக்கு ஹாஸ்பிடல் போக போறேன்னு நினைக்கிறேன். கஷ்டமா இருக்குடா. எக்ஸல் காலேஜ் நம்ம காலேஜ் ஆயிருமே. எக்ஸல் காலேஜா? ஏ ஆமாண்டா, இன்னைக்கு வந்து எக்ஸல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல கிட்டத்தட்ட 400 பேர் வந்து உடம்பு ரெண்டு சரியா போயிட்டாங்க. என்னடா ஆச்சு? அது என்ன சம்பவம்? அது ஃபுட் பாய்சன் ஆயிட்டானே. ஃபுட் பாய்சனா? ஆமாண்ணே. எப்படிடா? ஏதோ ட்ரைனேஜ் வாட்டர் ஏதோ கலந்து அந்த குடிக்கிற தண்ணில கலந்து ஹாஸ்டல்ல சாப்பாடு வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? நம்ம காலேஜ் செய்ய மாட்டாங்க நான் நம்புறேன். எனக்கு அப்படி இல்ல, நீங்களும் அப்படியே இருக்கணும் நினைக்கிறேன். என்னதா? ஏய் இது என்னதுடா? பொய் சொல்லாதே. பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. இது வந்து என் ஃபேஸ் வாஷ். இல்ல இதுவும் என்னதுதான், எல்லாமே என்னதுதான். சே உன்னதேடா சேரா. அப்பலாம் நீ வந்து க்ளீன் பண்ண கூட வந்து சேர்ந்து. உனதான் சொல்றேன்ல, உனக்கு பங்கு இருக்குல்ல, அதனால வந்து இது பண்ணு. ஏய் வீடியோ ஏய் எங்க கேரள 3 மாசமா ரூம் க்ளீன் பண்ணுவா. ரொம்ப இதா இருக்கு. சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ரொம்ப ஃபுட் போன ஜெட்டி எழுதணும். அப்புறம் என்னடா ஆச்சு? அப்புறம் என்ன ஹாஸ்பிடல் சேர்த்துட்டாங்களாமா? 9 பேர் சேர்த்துட்டாங்கனே. 9 பேர் சேர்த்துட்டாங்களா? எப்படிடா? அது வந்து ஏதோ அந்த எப்படி அதுல எப்பற ஹாஸ்டல் சாப்பிட அப்படி இதா போயதடா? புழு பூச்சா தேங்கி சாப்பிட்டு புழு பூச்சா? அதுங்க நாமக்கல் எங்க எக்ஸல் காலேஜ் எங்க ஊர் தான? அது நாமக்கல் தான இருக்குது. குமராபுரத்துல தான இருக்கு அந்த காலேஜ். ஹைவேல போற ரோட் தானே. அந்த பைபாஸ்ல அந்த குமராபுரத்துல இருக்குல அங்கதான். வாய்ஸ் சீலஸ்டாங்க இப்போ. சீலஸ்டாமா? நல்லதுடா டேய். ஏடா 400 பேருக்கு ஏதா அவள் எங்க எந்த ஹாஸ்பிடல்ல இருக்கு? காலேஜ் எக்ஸல் இருக்கு. எங்க? அவனுங்க பிரான்ச்லயே கேமராமேன் க்ளோஸ்ல வாங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க. கேமராமேன் கொஞ்சம் க்ளோஸ் வாங்க. கேமராமேன் டிஆர்எஃப் அண்ணன் கட்ட தெரியறாரு. சத்தியமா சொல்றேன், ஹாஸ்டல் இருக்க எல்லா டிஆர்எஃப் சொல்றேன், அவங்க ஹாஸ்டல்ல வந்து சாப்பாடு வந்து கரெக்டா ப்ரொவைட் பண்ணலினா 100க்கு அடிங்க ஏதோ ஒரு நம்பர் கடிப்பாங்களா? என்னது ஃபுட் ஆபீசரா? ஃபுட் ஆபீசர்னே அது என்ன சொல்லுவாங்கடா? ஹெல்த் இன்ஸ்பெக்டர். அந்த இதுக்கு கால் பண்ணி மறக்காம சொல்லுங்க. உங்க ஒரு ஹாஸ்டல்ல வந்து ஒரு இந்த மாதிரி இடத்துல நிறைய நடந்துட்டு இருக்குது, அதனால வந்து மறக்காம எல்லாமே சொல்லுங்க. டிஆர்எஃப் நடந்து சொன்னாங்க. இதனாலேக்கு 9 உயிர் போயிருது. ஏய் கால்குலேட்டர் எடு, அது விலை காமிக்கணும் உங்களுக்கு. இது எவ்வளவு கோரிய இந்த புக்ல யாருடா? இதான் இந்த அண்ணன் இருக்குல்ல, இந்த அண்ணன் இருக்கு. புக்ல யாருடா? இந்த புக்ல வந்து அழகா வந்து மடிச்சிருக்கா. ஏய் இது பாரு, இது யா புக், இது யா புக். அது நோட் நீ புக் நோட் இது அது நோட் நீ கையில வச்சிரு. இது இது புக் இது நோட் நோட்டுங்க. ஏய் யாரா ரூம் கரெக்ட்டா பாரு. யார் ஃபர்ஸ்ட் என்னது வந்து க்ளீன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்றேன். நல்ல விஷயம். என்ன பயமா க்ளீன் தான் பண்ணுங்க. அது நீங்க எங்க மாதிரி பயந்து நல்லா இருக்கும். எங்க ரூம் பண்றதுக்கே எவன் வர மாட்டேங்கிறான். நானா ரூம் பண்றேன். ஏடா ஓசி செகண்ட் ஸ்டார்டிங் ரூம் க்ளீனே பண்ணல. அப்படியே இருக்கு ஃபுல்லா. 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் ஆச்சு. அப்படியே நீங்க இருக்கு. 2 கொரோனா மாசம் வைரஸ் இருந்தா எல்லாரும் வந்துருவீங்க. இந்த வைரஸ்ல இவ்வளவு ஒவ்வொரு பேசுங்க. உங்க ரூம் சுத்தம் பண்ணி எத்தனை மாசம் ஆகுது? உங்க ரூம் சுத்தம் பண்ணி எத்தனை மாசம் ஆகுது? 6 மாசம் ஆகவே நம்ம தானே க்ளீன் பண்றது. காலேஜ் வந்த அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அதே மாதிரி இருக்கு ரூம். புரியல. வந்த அன்னைக்கு இருந்து இத்தனை நாள் என்னடா இது? யாருடா சட்டா? இது செட்டத அஜித் குமார் படம். நான் ஒண்ணு இல்ல, இன்னொரு 3 மாசம் தானே. அதுக்கப்புறம் நம்ம காலி பண்ணிட்டு அப்புறம் மேனேஜ்மென்ட்ல வெளிய ரூம் எடுத்துலாமா? அவ்வளவுதான். புதுசா வரவங்க க்ளீன் பண்ணிக்கலாம். காலேஜ்ல வடக்கன்ஸ் பாய் க்ளீன் பண்ணிடுவோம். நம்ம இதுமே க்ளீன் பண்ணிட்டு வீட்ல க்ளீன் பண்ண மாட்டோம். நீங்க எல்லாம் செஞ்சுட்டு சொல்லுங்க நீங்க. எங்க வீட்ல கூட கேமரா கிட்ட பேசு.
எங்க வீட்ல கூட இதனால வரைக்கும் கிளீனே பண்ணது கிடையாது. ஆனா இன்னைக்கு தானே சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் கிளீன் பண்றேன்டா. அதானே பாய்ஸ் லைஃப், தனியா இருக்கும்போது பேச்சுலர் லைஃப் எல்லாம் இப்படிதானே இருக்கும். என்னோட ஐடி கார்டு காணாதா? என்னடா ஆச்சு? அவன் தான் காலேஜ்ல உள்ளவே ஒரு கேட் ஐடி கார்டு காணாடா. வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. என்னை மேய முடியுமா யாரா இல்லையா? ஹாஸ்டல்ல எலிக்கிட்டு தப்பவே முடியாது. செக்யூரிட்டி ஒரு 3 எலி இருக்கு, எலி மாதிரியே இருப்பானே. ராம் நேத்து கூட வாடகைக்கு தப்பிச்சிடலாம். நம்மளுக்கு எலியா இருந்தாலும் சரி, இந்த குளிர்காலத்துல அணிலா இருந்தாலும் சரி, பெருக்கானா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கூலிங் போர்டு தான் போறாங்க. இவன் தானே போறான். இவரு நான் முதல்ல கேட்டதுக்கு என்ன பொருள் தெரியாம முதல்ல கேட்டதுக்கு இது அவனுதாமா, இது அவனுதாமா, இது அவனுதாமா, அதான் சொன்னேன். இப்ப தான் எல்லாமே போறாங்க. என்னன்னா ஜாடி வாழறதுன்னா ஒரு கிரீம் சொல்றாங்க. கிரீம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு என்னடா கையில வலிக்குது இந்த வயசுல? இவன் பாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து ரூம் க்ளீன் பண்ணிட்டு சொல்லிருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு. இருடா ஹெல்ப் பண்றேன் தம்பி. பாரு என்னமோ சொல்லுவாங்களே, என்னமோ இல்ல பச்சை வந்து நேரமா இருப்பாங்களே, ஆனா பச்சை வந்து பயங்கரமா நேரமா இருக்கீங்க. உண்மையிலே சொல்றேன், நாங்க தங்கனே தங்கமா அங்க வாசனை வரல. என்னது தங்கமா இது? ரூபா அந்த அங்கேயே மாத்த போறேன்டா. ரூபாய் 3 ரூபாய் வச்சு மாத்த. இன்னும் கொஞ்ச நேரம் போனா பேங்க்லயே மாத்த மாட்டாங்க. நீங்க மாத்த பாருங்க. 3 ரூபா இல்ல, இந்த 1 ரூபா வச்சு எப்படி சூப்பர் ஸ்டார் தூக்கி போட்டு போற தலைப்பா என்னமோ சொல்லுவாரு. என்ன டைலாக் அது? நான் போறது 2 பாதை அப்படின்னு சொல்லுவாரு. சிங்கம் வந்தா சிங்கப்பாதை, என்னமோ தலை வந்தா தலைப்பாதை, அப்புறமேட்டு 2 என்னமோ சொல்லுவாரு. அது என்னமோ டைலாக் எல்லாருக்கும் மறந்து போச்சு. ஒரு சூப்பர் ஸ்டார்ட்ட போய் கேட்டாரு, பயங்கர போற ஒரு எங்க யாரும் வெளியே போறா யாரும் தெரியாது. அடுத்த படத்துக்கு எல்லாரும் இதை விடுங்க. இந்த ஷூ யாரும் அந்த ஷூ வந்து பாத்தீங்கன்னா ஷூ வந்து பாத்தீங்கன்னா அந்த நேத்து வந்து ஜாக்கெட்ல வந்து ஒரு கருப்பு போற ஷூ சொன்னால அவங்க தான் இது சைட்ல விற்பானுங்க. ஒரு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு இந்த ஷூ வாங்கிக்குவாங்க. மோசமான கூட்டுறா நல்லா கூட்டுறா, நல்லா வளைஞ்சு கூட்டணும். சரியா எப்படி எழுறா வளைஞ்சு கூட்டுறா. என்ன வளைக்குது உனக்கு இந்த வயசுல? நல்ல கட்டாயிரம் போது. இங்க பாரு, இது வந்து எதுக்கு கொடுத்தாங்க ஹாஸ்டல்ல? ஆனா நம்ம பசங்க எதுக்கு யூஸ் பண்றாங்க? கொப்பு போட, அப்புறம் ஜூஸ் போட இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோசமான பசங்க. ஏன்னா ஹாஸ்டல்ல வந்து வாரத்துக்கு 2 நாள் மட்டும் நமக்கு துணி யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாம் ஒரே நாள் பசங்க வந்து அதிகமா இருக்காங்க. ஒரே நாள்ல கொஞ்சம் எல்லாம் கன்ஃபியூஷன் ஆகுது. நம்மளுக்கு சிரமமா இருக்கு. 2 நாள் நீங்க தான் சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு மட்டும் 2 நாள் ஃபுல்லா இவங்களுக்கு தான்டா. ஆமாண்ணே, உங்களுக்கு எப்படிடா போய் வாடகை கேட்கறேன். நீங்க பண்றதா? நீங்க அத்தனை துணி வச்சிருக்கீங்களா? கொண்டாடுறப்ப நிறைய துணி கொண்டாந்துறீங்களா? எப்படி கொஞ்சம் சொல்லுங்கடா. வீட்டுல இருந்து அவங்க அப்பா துணி எல்லாம் தூச்சிட்டு போவாங்க. அப்படிங்கிற மோசமான பசங்களா இருக்குது. நல்ல பசங்கடா, அப்படிதான் சொல்லக்கூடாது. நல்ல பசங்க தம்பி, நல்ல பசங்க தானே? ஆமாங்க. நல்ல பசங்க. நாங்க ஃபர்ஸ்ட் கேஷ் எல்லாத்தையும் படிச்சு வச்சிருப்பாரு. ஃபுல்லா படிச்சு வச்சிருப்பாரு. படிப்பாங்க. அந்த ஷூலாம் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க ஷூ கொண்டு போறதா பாரு. எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க நாய்க்கா, அதுக்கு மட்டும் தானே கொண்டு போறீங்க. ஷூ வந்து மாட்டிக்கிட்டு போறீங்க. வேற எதுக்கு கொண்டு போறீங்க? கேம்பஸ் இன்டர்வியூ கூட ஏன்டா கேம்பஸ் இன்டர்வியூ போறேன் எங்கடா போறீங்கன்னு கேட்டா கேம்பஸ் இன்டர்வியூ போறேன் செருப்பு மாட்டிட்டு போறோம். இல்ல அதெல்லாம் அப்படிதானே ட்ரெண்டிங் அப்படிங்கிறான். நீங்க எப்படி அண்ணி கரெக்ட் பண்ணீங்க? அண்ணியா? எனக்கு எந்த அண்ணிடா இருக்குது? நீ வேற, நான் சிங்கிளா இருக்கேன்டா. என்னைக்குமே சொல்றேன், மொரட்ட சிங்கிளா இருங்க, அப்பதான் அதான் பெஸ்ட். நிம்மதியான வாழ்க்கை.
அண்ணன் ஆமா மோட்டர் சிங் வந்து அண்ணன் 7 மணிக்கு மேல போன் பேச மாட்டாங்க. 7 மணிக்கு மேல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்து போன் பேசினா வந்து பிள்ளைங்க பேசுறதா இருக்குமா? நீ ஆளை பார்த்து இடம் போடு. நீங்க உலகம் மாதிரி மாட்டாங்களா? நீங்க சொல்ற யோகியம் இல்ல. வேற ஆட்டு சொல்லுங்க. புரியல. நீங்க சொல்ற யோகியம் இல்ல. யாரு இல்ல அப்பா கிட்ட பேசலாம், அம்மா கிட்ட பேசலாம், தங்கச்சி கிட்ட பேசலாம், சித்தப்பா கிட்ட பேசலாம், சித்தி கிட்ட பேசலாம், எல்லாத்தையும் பேசலாம். அது எப்படி பிள்ளைங்க மட்டும் தான் லவர் கிட்ட தான் பேசணும் நீங்க கரெக்டா நினைக்கிறேன். 7 மணிக்கு மேல யார் பேசுவீங்க? 7 மணிக்கு எனக்கு டிஆர்பில போன் அடிப்பாங்கடா ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம்ல அவங்க பேசிட்டு இருந்தா அவங்க டெய்லி போன் போறாங்க பேசிட்டு இருக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் உங்க ரூமுக்கு கேஸ்ல ஸ்நாக்ஸ் வந்து இருக்குமா? நல்ல பையன்டா. எவனோ ஸ்நாக்ஸ் துணி கூட வச்சிருக்காங்க. நீங்க என்ன ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க? ரூம் க்ளீன் பண்றேனே அண்ணன் க்ளீன் பண்ணிட்டாங்களே அது க்ளீன் பண்ணாதான் இருக்கும். ஹெல்ப் பண்றானே. என்ன கடையா இல்ல நம்ம ரூம்ல? எங்க அண்ணன் கடையா இல்ல நம்ம ரூம்ல? ஏய் நீ எந்த ஊர் சொன்னா? தர்மபுரில எங்க அந்த இந்த இடம் நல்லா இருக்கும். தருமபுரி ஒகேனக்கல் பயங்கரமான ஃபேமஸ்ண்ணே. ஒக்கனிங்களா? ஐயோ அது தெரியலடா எப்பறா இருக்கும்? காவேரி அண்ணா பயங்கரமா இருக்கா. வாங்க நான் கூட்டிட்டு போறோம். 3 மாசம் கழிச்சு தங்க ராசியத்துல வரலாம். மீனெல்லாம் பயங்கரமா சாப்பிடுறதுக்கு எங்க ஊர்ல. மீனா? ஆமாண்ணே மீன் நல்லா இருக்குமாங்க? யாரு ரெடி யாருன்னு தெரியல. गाइस இங்க பாருங்க गाइस இத்தனை பிளேட் இருக்கு. யாருமே ஆசையா போய் சாப்பிட இத்தனை plate மாட்டாங்க. இருக்கு. இந்த பிளேட் வந்து பாத்தீங்கன்னா ரவி இது. இந்த பிளேட் வந்து பாத்தீங்கன்னா மோனிஷ் இது. இன்னும் 2-3 பிளேட் யாருன்னே தெரியல. கள்ளக்குள்ள போய் வச்சிருக்கானுங்க ரூம்ல. யாராரு போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமாடா ஃபேன். கல்லுக்கு விழுந்துற போதுடா திடீர்னு. ஆமாண்ணா ஒரு ரூம்ல அப்படியே நம்ம ஹாஸ்டல்ல காலையில வந்துச்சுண்ணே. ஆமாங்க இருக்குடா. அண்ணன் யாரா புடிங்கடா. பிடிக்கிறேன் நீங்க ஓகேன்னு சொல்லி மாட்டா விட்டுறேன். டேய் ஓகேன்னு சொன்னா மட்டும் தான் அவன் அப்படியே ஓகே அவுடா அது ஓகே தம்பி அண்ணனை கரெக்டா போடா. பெட்டிக்கு நவுந்தற போதுடா. இப்படி பெட்டிக்கு நடந்து எக்ஸாம் டைம்ல அவனை கொண்டு வந்துடுவோம். அவ்வளவுதான் யாரும் இங்க பாருங்க இங்க பாருங்க எங்க வாங்க. அண்ணி தெரியல அண்ணி தான் தேடணும் நானு. அப்புறம் எங்கடா ஒக்கனிக்குள்ள வேற என்னடா ஃபேமஸ் தர்மபுரியில? தருமபுரியில பாலவூர்ல ஃபேமஸ்ண்ணே. எது ஃபேமஸ் ஃபேமஸ் தான் அதுலயே நடந்துருங்க. ஃபேமஸ் எங்க ஊர்ல வந்து மினி தம்பி நம்ம ஊர்ல என்ன ஃபேமஸ் சொல்றா? நம்ம ஊர்ல கோயில் அத்தனானீஸ்வரர் ஃபேமஸ்ண்ணே. அட்டானமஸ் கோயில் அட்டானமஸ் இல்ல இந்த அட்டானமஸ் மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல நாங்க. ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. அதுலடா அது வந்து சுயமா இருந்ததாமா. துக்குறன் போல தான் சாமி இருந்ததாமா. எத்தனை அது 100 நூற்றாண்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதே வளர்ந்துச்சாமா. அப்புறம் அது ரொம்ப வளர்ந்தா பூமி அழிஞ்சுக்கிட்டு சாமி மேல வந்து இன்னும் ஆணியத்தை அடிச்சு வச்சுருக்காங்க தலையில. நாமக்கல் நைனாமலை ஃபேமஸ்ண்ணே. நைனாமலை ஃபேமஸ், பெருமாமலை ஃபேமஸ், கொல்லிமலை கொல்லிமலை ரொம்ப ஃபேமஸ்ண்ணே. கொல்லிமலை பயங்கர ஃபேமஸ். இந்தியா வந்து கொல்லிமலை நாமக்கல் நாமக்கல்ல எக்ஸல் காலேஜ் ஃபேமஸ். எக்ஸல் காலேஜ் ஃபேமஸ். அதே பாவம் நடி பாவம் வந்து பாவம் பண்ணாங்க. விட வர பண்ணிட்டீங்களா? என்னடா பாவம் பண்ணாங்க சொல்லு பார்க்கலாம். கீழ தேடுறேன். அப்படியே என்ன புறா எடா ஆசிடா என்ன நானே எக்ஸல் காலேஜ் ஃபர்ஸ்ட் போலாம் டயர்டா இருக்குண்ணே. ஐயோ என்னடா டயர்ட் வாடா. மேனேஜ்மென்ட்ல எதுமே வந்து செக் பண்ணிட்டேன். செப் எடுத்தாங்க காசு கொடுத்துருப்பாங்கனே. காசு கொடுத்துருப்பாங்க. ஏன் கொடுத்தாங்க? ஏன்டா உண்மையிலேயே உயிரெல்லாம் போயிடுச்சாடா? 8 பேர் என்ன என்ன தமாஸ் விளையாடிட்டு இருக்கான் நாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 300 ரூபாய்க்கு போட்டு போகுமாடா புக்லாம்? 300 ரூபாய்க்கு எங்க அப்பா 300 என்ன வாங்க போறீங்க? 300 போட்டு நீ எடுத்து गाइस ஒரே ஒரு கேள்வி. எங்க அண்ணன் 300 போட்டு என்ன பண்ண போறாங்க கேளுங்க. முறுக்கு வாங்கிட்டு பாரு. 300 ரூபாய்க்கு போட்டு டிஆர் வந்து அவரு நம்ம ஒரு பிரதர் மாதிரி தான் எங்க அண்ணன் அவருதான் அண்ணன். அவரோட வீடியோ வந்து அவரோட வீடியோ வந்து நான் கிட்டத்தட்ட 10,000 சப்ஸ்கிரைபர் நான் பாத்துருக்கேன் அவரோட வீடியோ. அத சொல்லுங்க. அப்பொழுது பார்த்து நீங்க வியூஸ் அதிகமா இல்லனே. புரியல. அப்பொழுது அவர் மேல இன்ஸ்பிரேஷன் அவர் ஒரு நல்ல மனுஷன் அவரு. அவர் வந்து எப்படி சொல்றது கஷ்டப்பட்டு வந்தாரு. மேல கீழ இருந்து மேல ரூம் சொல்லுவாங்க ஒரு மனுஷன். அந்த மாதிரி ஆளு அவரு. அவனே சைக்கிள்ல போனாலும் எங்க போனாலும் கேஸ் லைசென்ஸ் கேஸ் அந்த கேஸ் எப்பறம் மனசு அந்த மனச மட்டும் எப்படி நெக்ஸ்ட் அந்த ஹேண்டிகேப் வண்டில தான போற நீ அதுல கேஸ் போட்டுருவாங்க. எதுல ஹேண்டிகேப் அதுல போற அதுக்கு கேஸ் போட்டுருவாங்க. ஆனா நீ ஏதோ ஒரு பணம் அடிச்சிருக்காரு தானே? ஐபிஎல் வந்து
இப்போ ஒரு பாட்டு போட்டுருக்காரு வயசுடா. இங்க பாருங்க guys, இந்த அண்ணன் உள்ள போறாரு, கொஞ்சம் என்னன்னு பாருங்க. என்னதே தம்பி நாங்க வந்து ஆனா அவர் வந்து நல்லா வளர்ந்துட்டு இருந்தாரு. அந்த ஐயாபோசாலாம் வாங்கி இருந்தாரு பாத்தியா? ஆமா, ஆமா. 20 லட்சம் ரூபாய் போட்டு வாங்கி இருந்தாரு. அந்த பைக் என்ன பாவம் முடிச்சு? ஐபோஸ் 20 லட்சம் தானா? 20 லட்சம் அந்த பைக். 20 லட்சம் போட்டு வாங்கி இப்போ ஆர்சி வந்து எங்கேயோ வச்சிருக்காரு மாடமானத்துல. சொல்லிட்டு இருந்தாப்ல. ஏன்னா அவ்வளவு டிமாண்ட் இது போயிடுச்சா, லாஸ்ட்ல போயிடுச்சா? ஏன்டா அவர் மனசு எவ்வளவுதான் வந்து அடிபடுவான். கேஸுக்கே எவ்வளவு ஆயிரம் தெரியுமா? வக்கீலுக்கு எவ்வளவு கொடுத்து பாத்தீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு மனுஷனுக்கு, அதை பாருங்க. அதான் சர்ப்ரைஸா பண்ணிட்டாரு பாரு. அதே துலக் பண்ணிட்டாரு. மீம்ஸ் எல்லாம் வேற கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னா போடுவாங்க. துணியில யாருடா? ஏய் இல்லடா, அவர் வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து பாத்து அவர் நல்லா தான் பண்ணிட்டு துண்டு இருந்தாரு. என்ன பண்ணுச்சு? ஆ? இந்த துண்டு என்ன பண்ணுச்சு? கதவு தட்டப்படுது. யாராவது இது கதை சொல்றாங்க பாரு. யாருன்னு? யார் இது? மோனிஷ். யாரு? ஏண்டா சொல்லு தம்பி. டேய் அவன் ஏய் நாங்களா அது இல்ல. எங்க ஏய் ரூம்ல இவன் இல்ல. வரணும்டா. நானே ஊத்த முடியாது. ஏய் எங்க ரூம்ல அது இல்ல. எங்க ரூம்ல இல்ல. இனிஷியல் டிஎஸ்சி டம்ளர்லாம் வந்து கிட்டத்தட்ட அப்படியே செண்டு மணக்குது. எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். நறுமணமா இருக்குனே. எங்க ரூம் பசங்கலாம் வந்து இப்ப பண்ண முடியல. அவனை நீங்க உடைச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது தம்பி? உடச்சுதான் ஆகணும். சொல்லுங்க. உடைச்சு என்னைக்குமே கஷ்டப்படுறோம். என்னைக்குமே இன்னைக்கு இல்லை, என்னைக்கா ஒரு நாள் வருவோம் கண்டிப்பா. தம்பி நான் இருக்கேன். தம்பி நான் இருக்கேன். கண்டிப்பா இருக்கு தம்பி, அண்ணன் இல்லையா? இருக்கு வைக்க அண்ணன். அரேஞ்ச்மெண்ட் ஆடி அண்ணன் ஹெல்ப் ஐயோ. பண்றேன். டேய் தூடா. ஹெல்ப் பண்ற பேர்ல என் காலை உடைச்சிடாதீங்க. ஏன் அவன் வெளிய வந்தானா? தம்பி இங்க ஒரு குழந்தை தான் இருக்கு. அடி வா 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 வா. ஏய் இல்ல புடி. ஏய் ஏய் அடிடா. ஏய் உனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நானே. இப்ப வந்து யாருமே பிடிச்சிருக்காரு. சரியா? ஏய் கேளு சரியா? யாருமே பிடிச்சிருக்காரு. இப்ப வந்து எல்லாரும் வந்து அவங்க காசு சொல்லணும். உனக்கு எத்தனை எக்ஸ் இருந்தது? நான் தான் சிங்கிள் தானே, ஃபர்ஸ்ட்ல இருந்தே சிங்கிள் தான். சிங்கிள் தானா? பொண்ணு அது வேணுமா? allergy. ஆ. உனக்கு எனக்கு 4. 4. உனக்கு 1. உனக்கு எனக்கு 2. 2. இவனுக்கு 2 ஆச்சு. சரி. அண்ணன் அண்ணன்லாம் கேட்க கூடாது. எல்லாரும் அண்ணன்லாம் கேட்க கூடாது. அண்ணன் Guys, வந்து guys, இது ரொம்ப மோசம் guys. கைலி கேளு. சொல்ல முடியறாங்க. உங்களுக்கு யாரு கேட்கறா? எனக்கு இல்லடா. டைரக்டா போட்டா இதுதான். ஏய், எனக்கு ஒரு crush இருந்ததுடா. சொல்லுங்க. 2014ல நான் குஜராத் போயிருந்தேன். குஜராத் போயிட்டு இருக்கிறப்போ வீடியோல சொல்லுங்க. இல்ல புரிஞ்சுங்க. நஜ்மல் தான் 2016ல நான் அப்போ வந்து 8வது படிச்சுட்டு இருந்தேன். அந்த நாள் வந்து எப்படின்னா ஒரு நல்ல நாள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஜங்ஷன்ல உட்காந்துருந்தேன். குஜராத்தில் என்னடா ஃபேமஸ்? தீத்தூள் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். தீத்தூள் ஆமாம். சொல்லுங்க கேளு. எங்க சித்தப்பா ஃபோன் போட்டு என்னன்னாருன்னா, டேய் இந்த டேய் தம்பி, தண்ணி தீத்தூள் குடிச்சு வாங்கடா. பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குதுல. அந்த ட்ரெயின் வந்து சென்னை போகிற ட்ரெயின். சரியா? நான் ஒரு வேலையை வந்து எங்கள் வீட்டில் வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. கூப்பிட்டு போயிட்டு எல்லாம் வந்துடும், ஒரு ஃபேமிலியாக இருக்கிறோம். அப்போ தான் அவளை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவளை. அவளை பார்க்குறப்போ திடீர்னு ட்ரெயின் வந்து அந்த சென்னை ட்ரெயின் வந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின் பிடிச்சா மட்டும் தான் ஹைதராபாத்லேருந்து மறுபடியும் சேலம், சென்னை, கர்நாடகா அது வழியாக போக முடியும். திடீர்னுட்டு அந்த தீக்குள் வாங்குறதுக்கு என்கிட்ட காசே இல்லை. காசே இல்லை என்கிட்ட. இல்ல சித்தப்பா அப்பெல்லாம் நம்ம கிட்ட ஜிபே இல்லை. இப்பதான் வந்து ஜிபே தான். அப்புறம் என்ன ஆயிப்போச்சு, சரி தீத்துள் வாயிரம் வாங்கணும் சித்தப்பா கேட்டாரு அப்படின்னு நான் பண்ணேன். அழுதுட்டு இருந்தேன். தீத்துல அழுதுனா அந்த கண் ஒரு கையில் ஒரு கிராஷ். யாருன்னு பார்த்தா ஏதோ ஒரு கை வந்து நிக்குது. என்னன்னா நம்ம தண்ணி இங்க நிக்குதுன்னு பார்த்தேன். பார்த்தா ஒரு பொண்ணு. ஐயோ அண்ணனுக்கு ஒரு லவ். இல்ல அப்புறம் என்னாச்சு, நீங்க ஏன் அழுகுறீங்க, நான் உங்களுக்கு டீ தூள் வாங்கி தரேன். டீ தூள் என்ன எப்படி அந்த புள்ள வந்தவனே எப்படி டீ தூள்னு கேட்கும்? ஆமாடா, நான் வந்து டீ தூள் எடுத்துறீங்களா நீங்க? நான் போன் பேசிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு வந்து கேட்டுட்டு இருந்திருக்குது. அந்த பொண்ணு எங்கங்கற? அந்த பொண்ணு வந்து சென்னை. அந்த பொண்ணு ஏ வாடா மணியஸ்கா. பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சென்னை. என் பாச தெரிஞ்சவனே அந்த பொண்ணு அவ்வளவு ஃபீலிங்ல ஆமா அந்த ஃபீலிங்ல அழுதுட்டு இருக்கிறேன். அந்த ஃபீலிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி எங்க சித்தப்பா டீ தூள் வாங்கிட்டு சொன்னாரு அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு மனசு ரொம்ப அப்புறம் ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் அந்த பொண்ணு நீங்க எதுவும் கலப்பாதீங்க,
வாங்க ஹைதராபாத் ட்ரெயின் நான் உங்களோட ஜெயின் பண்றேன் அப்படின்ட்டு வந்தாங்க. வந்தோடனே ஹைதராபாத்லேருந்து இல்லை குஜராத்ல சொன்னேன். குஜராத்லேருந்து ஹைதராபாத் வரைக்கும் அந்த பொண்ணு டியூட்டி வாங்கிட்டு டீ வச்சு கொடுத்துட்டே வந்துட்டு மனசே கஷ்டமாச்சு. அப்புறம் வந்து டீ வந்து வச்சு அந்த பிள்ளை கொடுத்துட்டே இருந்தது. அதுதான் பெரிய பஞ்சாயத்து. சித்தப்பா அறுவடைச்சுட்டு வந்துட்டாரு. அப்புறம் அந்த பிள்ளை வந்து ஹைதராபாத் அவ்வளவு பாசமாமா ப்ரொபோசல் போடலாம் தான் பார்த்தேன். கடைசியா வந்து என்னாச்சு தெரியுமா, ஹைதராபாத் வந்துருச்சு. ஹைதராபாத் வந்துட்டு நீங்க ஏங்க டீ வச்சு குஜராத்ல இருந்து வந்து கொடுத்துட்டு கேட்டா உங்களை பார்த்தா எனக்கு அண்ணனை பார்த்த மாதிரியே ஒரு பொண்ணு. அது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொண்ணு வந்து நம்ம கிட்ட கேரிங்கா பேசுறாங்க, அன்பா பேசுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மனசே கஷ்டம். அப்புறமேட்டு அந்த பொண்ணு லைஃப்லயே கடைசி அப்பதான் பார்த்தேன். இருங்க இன்னொரு டீச்சர் போய் வாங்கிட்டு வரேன்னு போனவதான் கிட்டத்தட்ட 2014-18 என்னமோ. குஜராத் போங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைப்பா. குஜராத் போவேன் கண்டிப்பா. இதுல தப்பு, ரொம்ப தப்பு. இதுல போனா வித்தவுட்ல போனீங்க, திட்டி எடுத்துட்டு போனீங்க. கவர்மெண்ட் யாரா வரி கட்டுறாங்க, நம்ம கட்டணும். நாங்க கட்டுறோம் வரி. வைன் சாப்பிடுது 1948 தப்புடா, குடிக்க கூடாதுடா. புற்றுநோய் உண்டாகும். சொல்றான் நீ சொல்றா. ஒரு ரூம்ல எத்தனை குப்பை இருக்கலாம்? ரூம்னா ஒரு குப்பை இருக்கும், தூசில இருக்கும். ஆனா எங்க ரூம் நீங்க பாத்துருக்கீங்களா? ரூமே காமி அத பெஞ்சது கூட கொஞ்சம் காமிப்போம் வீடியோல. ரூம்ல குப்பை இருக்கலாம், ஆனா குப்பையில ரூம் இருக்குது. இந்த ரூம் மட்டும் தான் பாருங்க எவ்வளவு குப்பை இருக்கு. எவ்வளவு குப்பை இருக்கு. இதுல வந்து கொரோனா வைரஸ் எல்லா வைரஸும் வரும். சரி உங்க கிரஷ் உன்னோட கிரஷ் கதை சொல்லு. கம்பே கொடுக்குறாங்க ஜிம்முக்கு எல்லாம் போயிட்டு கம்பே கொடுக்குறாங்க. ஆக்சுவலி அது பாத்தீங்கன்னா நான் யாரோட ஃப்ரெண்ட் ராஸ்மிகா மதர் ஃப்ரெண்ட். நேஷனல் கிரஷ். ஆமா நேஷனல் கிரஷ் வந்து ராஸ்மிகா மதர். செப்பல யாருன்னு தெரியல. டேய் போன வீடியோ டேய் கொஞ்ச நேரத்துக்கு गाइस காதல் அவர் மணிங்க காதல் பண்றாரு. காதல் பண்ணு காதல் இல்ல ஃப்ரெண்ட் ஸ்டோரி. டிஆர்எஃப் இவ்வளவு நேரமா ஒரு பையன் வந்து இவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கானே, கொஞ்சம் கூட ஈவரக்கு இல்லாம ஒருத்தங்க போன் பேசிட்டு இருக்காங்க, ஒருத்தங்க வந்து கம்மனடி பேசுறதுக்கு தான் டிஆர்எஃப் அண்ணன் இவ்வளவு வந்து உதவி பண்றானே அப்படின்ட்டு ஒருத்தரார வந்து ஒரு ஜூஸ் ஏதோ ஒன்னு பண்ணாதீங்கடா. ஜூஸ் 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 பால் போடா. என்னால ஜூஸ் குடிக்க முடியல. பால் போடா பாருங்க गाइस. தண்ணி கூட குடிக்காம சூப்பர் சூப்பர் தண்ணி குடிங்க. அண்ணன் தண்ணி இது அட்டு வைக்காம தேவையில்லைடா. அது வேணா நீங்க படிச்சது தர்மபுரி தாண்டி கிருஷ்ணகிரியா? ஆமா கிருஷ்ணகிரி தாண்டி பெங்களூர் பெங்களூர்ல வந்து பிள்ளைங்க எல்லாம் அழகா இருப்பாங்க. நம்ப முடியாது. எல்லாம் நைட்ல வெஜிடபிள் கிளாஸ் பண்ணிருப்பாங்க. ரெண்டே கேட்ட மாதிரி இருப்பாங்க. அவங்க நம்ம தமிழ் பொண்ணு தான் நம்மளுக்கு தரணும். உங்களுக்கு வந்து சேலம் வேணா சேவலுக்கு மாம்பழம் கேளுங்க. சரிடா
சிரிடா என்ன சிரி மாட்டீங்க அண்ணனுக்கு ஆர்டர் சிரி நாமக்கல்ல பத்தி புகழ் நீ புகழ் நான் கேக்குறேன் நாமக்கல்ல செப்பல்லாம் நாம கல்யாணம் ஆன மாதிரி எல்லா செப்பலும் எவனோ கட்டி வச்சிருக்கான் ஆனால க்ளீன் எல்லாம் வந்து மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி அங்க ஒரு செப்பல் வச்சிருக்காங்க, இங்க ஒரு செப்பல் வச்சிருக்காங்க, இங்க ஒரு செப்பல் வச்சிருக்காங்க. எல்லா செப்பலும் எத்தனை செப்பலா வைப்பீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரே செப்பல் தான் ஒரு வருஷமா போட்டிருக்காங்க. செப்பல் இத்தனை செப்பல் மட்டும் எப்படி இங்க வந்தது? எல்லாம் 10 ரூம் எடுத்துட்டு வந்து ராபரி போறதுதான். ராபரியா ஸ்கேம் சொல்ற எத்தனை எப்பரா? நான் 10 ரூம் இருந்து ராபரி போட்டு வந்தேனா? எப்பரா பக்கத்து ரூம்ல எல்லாம் இது பண்ணி ஏதோ பிசினஸ் செப்பல் பிசினஸ் பண்ணுவாங்க. செருப்பு கீழ வைங்க. அது எப்படி அது போடுங்க. நீங்க எடுத்துறீங்க. என்ன நல்லா இருக்கீங்களா? இதுல முடிச்சீங்களா? டா இப்படி போயிட்டு வந்தறேன். அதேவள நான் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கட்ட பண்றேன். போயிட்டு வரேன். அழிஞ்சு நான் வந்துறேன். அவளை விட பேரதா அவளை எப்படி போறதே வரது. அது வந்துட்டு சைஸா செருப்பு வச்சு கேஸ்ல நடக்குறது. அதான் வந்து நாட்டுல பழக்கம். உங்களுக்கு சிம் சரியா சிம் எத்தனை? எம்மு 9 நவம்பர் 9 தேர்வு ரூம் க்ளீன் பண்றோம். அடுத்த எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் படிச்சு எல்லாருமே ஆல் கிளியர் எடுக்க போறோம். ஆல் கிளியர். தம்பிக்கு வந்து 7 அரி இருக்கு. இது பாத்துட்டேங்க. இவர்தான் கௌதம். இவனுக்கு 7 அரி இருக்கு. இவனுக்கு வந்து 8 அரி இருக்குங்க. ஆனா எனக்கு ஒரு கூட இல்ல 8 அரி இருக்கு. எனக்கு 4 அடி இருக்கு. 4 இருக்கு. இவர் வந்து கூட்டிட்டாங்க 48ல இப்பதான் டிவைட் பண்ணாங்கன்னா அது வந்து குட்டி டிராகன் எல்லாருக்கும் தெரியும். அதுதான் குட்டி டிராகன் கட்டா. காலேஜ் குட்டி டிராகன் கேட்டா ஈஸி குட்டி டிராகன் சரி டிஆர் சரி அங்கதான் காட்டுவாங்க. பாத்தீங்கன்னாப்பா இத வந்து அதுல தனி பேர் இருக்கு காலேஜ்ல. தெரியுமா உங்களுக்கு? என்ன பேருப்பா? குட்டி டிராகன். குட்டி டிராகனா? ஆமாண்ணே. அப்படினா சொல்றாங்க. ஆமா நிறைய பேர் சொல்றாங்க. ஒண்ணுல இருந்து எல்லாமே குட்டி டிராகன் பார்க்கணும், பேசணும், அப்படியே மெசேஜ் பண்ணணும்ன்றாங்க. நீங்க வேற அப்படி ஒண்ணும் ஒரு பிள்ளை கூட மெசேஜ் வந்ததே இல்ல. அண்ணே ஐடி தேடி தான் பண்ணுவாங்க. உங்க ஐடி யாரும் தெரியும் பாரு. गाइस பாருங்க கண்ணாடி பொண்ணா மெசேஜ் வந்துருக்கு. அடிக்காம இருந்தா சரி. தம்பி உன்னை பத்தி கேட்க மாட்டேன்டா. நீ வாங்க, நீ எந்த காலேஜ் ஸ்கூல்ல படிச்ச, எவ்வளவு மார்க் 12th என்ன பண்ண? நாமக்கல்ல என்ன எவ்வளவு மார்க், என்ன குரூப், என்ன சொல்லு, ஏதாச்சும் சொல்லு. சிஎஸ்சியா? ஆமாங்க. ஆமாங்க. 12thலயா? யாரா மார்க் எடுத்த? கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்குது. வேஷம்லாம் போட்டு ஃபேஷன் குழந்தை மாதிரி போகுது. மேனேஜ்மென்ட்ல வந்தியா, கவுன்சிலிங் வந்தியா? நீங்க தானே காலேஜ் டான் கேள்விப்பட்டேன். அண்ணன் தான் 2 பேருமே டான். சரி அது விடு. கட் ஆஃப்லாம் எவ்வளவு? அட்டாப்ல 100 120 100 தான். 120 பிசி கிடைச்சிருமாடா? எந்த காலேஜ்ல சேர்ந்த? என்ன பண்றேன் தலைவிதி உங்க அண்ணன் காய்ஸ் இந்த மாதிரி அண்ணன் எல்லாரும் கிடைக்கிறது நான் கொடுத்து வச்சிருக்கணும். எங்க அண்ணன் சொல்லுங்க. இவருதான் எல்லாத்துக்கும் மனுஷன். மனுஷன்னா என்ன சொல்லுங்க, எல்லாத்துக்கும் எங்க அண்ணன் தான். என்னோட ஃபேன். நான் ஃபேன் யார் தெரியுமா? விஜயகாந்த். டேய் இந்த இடத்துல வந்து பதிகி இருக்கடா. ஏய் நீங்க பேசுங்க. மை ஃபாதர் அந்த கதையா சொல்றாங்க பேசுறது. ஏய் எல்லாரும் வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா இங்கிலீஷ் வந்து அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து தம்பி. ஆஹா ஏய் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. பேசி அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் தெரியாது. எல்லாரும் இன்ட்ரோடக்ஷன் பண்ணுவோம். நான் இன்ட்ரோடக்ஷன் இங்கிலீஷ்ல பேசணும். ஏய் இங்க வா. கீழ வரீங்க. இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க ட்ரையல் பார்த்துறேன். அடடா சார் கிட்ட போறேன். ஏய் பானதாயா வாடா. வாடா வாடா. இங்கிலீஷ் மீடியத்துல நான் படிச்சேன். அப்படியே ஏய் இங்க வாடா ஒரு நிமிஷம். அண்ணன் சொன்னா என்ன யாரு தம்பி வரீங்க? ஏய் போடா. ஏய் அண்ணன் கேவலடா. நீ போய் பேசுற. அண்ணனுக்கு மரியாதை இல்ல பாரு அந்த இடத்துல. போய் நீ பேசணும். அப்பதான் வந்து மானவங்க நீ உன் பேர் என்ன, உன் ஆள் பேர் என்ன, உன் அப்பா பேர் என்ன, தாத்தா பேர் என்ன, பாட்டி பேர் என்ன பையன் என்ன, ஆசை என்ன, அதான் சொல்லு. என்ன ஆக போற? சிவில் இன்ஜினியரா, கொத்தனாரா இல்ல? செஞ்சு எனக்கு இது மட்டும் நான் தரேன். ஏய் கிளம்ப தம்பி. நீ சொல்லு பாரு. சொல்லு என்ன பேர் சொல்லு. கூட பேசினா படிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் இயர் பையன். அப்புறம் எங்க ஊர் நாமக்கல். எங்க ஊர் நாமக்கல் எவ்வளவு சூப்பரா இருக்கும்னா கொல்லிமலை, திருச்செங்கோடு, ஈரோடு இது எல்லாம் வரும். அப்புறம் என்ன படிச்ச ஸ்கூல்
ஸ்கூல் நவோதயா அகாடமி. நமதி அகாடமி. அவ்வளவுதான் guys. அவ்வளவுதானே? அவ்வளவுதானே. என்னடா? அடுத்து எங்க அண்ணன் சொல்லுவாரு, வாங்க பார்க்கலாம். என் பேரு குரு. அவ்வளவுதான். இவர் சொல்லுவாரு. என் பேர் கிரி, அவ்வளவுதான். அடுத்து எங்க அண்ணன் சொல்லுவாரு எப்படின்னு. சொல்றோம். நான் வந்து கடைசி சொல்லிக்கிறேன். கௌதம் கே. கௌதம், இந்த ரூம் கிளீன் பண்ண வந்திருக்கோம், அவ்வளவுதான். அவர்தான் மெயினான மனுஷன். இந்த வீடியோவோட கண்டென்ட் நாங்க தான். அவ்வளவுதான். அடுத்து வேற ஏன் நின்னுட்டு கௌதம் கௌதம் அண்ணன் கௌதம் அண்ணே. கௌதம் அண்ணே கை. கௌதம் இல்லாம ஒரு வீடியோ. கௌதம் இல்ல ஒரு வீடியோ. ரெண்டு மாசம் அனுப்பிட்டாரு. வாங்கனே. தம்பி எடுக்கிறான். தம்பி கொடுங்க. நான் கௌதம், அவ்வளவுதான். என்னை பத்தி சொல்றதுக்கு வேற எதுவும் இல்ல. அவ்வளவுதான். இவன் என் நண்பன் கிரி. கிரிவாசன், அவ்வளவுதான். அவ்வளவுதான். இவன் என் நண்பன் குரு. அவ்வளவுதான். இவனுக்கு ஒரு தனி திறமை இருக்கு. இன்னொன்னு இல்ல. அவ்வளவுதான். பாருங்க நீ guys. வந்து வேற guys, இவங்க என்ன பண்றாங்கன்னு ஃபுல்லா பாருங்க guys. ரெண்டு பேரும் அவ்வளவுதான். நீங்க அங்க பாருங்க. அவரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏய் தம்பி மொனன guys, இங்க இருக்கிறப்ப கஷ்டப்பட்டு இருக்கானே. குரு கிட்ட ஒரு தனி திறமை இருக்கு. அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதான்? அந்த அவ்வளவுதான் என்ன? அவ்வளவுதான். அது தெரியும் நமக்கு. அவ்வளவுதான். டிஆர்எஃப் இவங்க பண்றாங்களோ, இவங்க நான் பண்றேனா இல்லையோ, உனக்கு பயங்கரமா பண்றாங்க. நான் ஒண்ணும் பண்ணல. உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்றேன். சப்போர்ட் என்ன பண்றோம்? ஏன்னா அப்படியே தனி திறமை இருக்கு. Support இல்ல. வந்து மண்டை உடைக்கிறது, மறுபடியும் விரிச்சு போட்டுருந்தேன். அந்த விரிச்சு போட்டு ஏறி கதமுதான் இப்படி பண்றது. அதுதான் என் தம்பிங்க வந்து பண்றது. காலையில நேரத்துல எந்திரிச்சிடுவான். எந்திரிச்சு படிக்க மாட்டான். குளிச்சு தூங்கி முடிச்சுட்டு நீ ஏய், பேசு. மத்த ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் கலெக்ஷன் பார்ப்போம். நாங்க எல்லாத்துக்கு முன்னாடி, ஏன்னா நாங்க எங்க ரூம்ல நல்ல ஷர்ட் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருவோம். நாங்க எடுத்து போடுறதுக்கு முன்னாடி guys, இங்க பாருங்க guys. இவர்தான் எங்க அண்ணன். நான் பண்ணேன். பட் என்ன தெரிவிக்கிறீங்க அதை சொல்லுங்க. எங்க அண்ணனோட மாலை அறிவிக்கிறேன். மாலை அணிவிக்கிறீங்க. அடுத்து சூப்பரா இருந்துச்சு, அற்புதமா உன் இருந்துச்சு. பேர் என்ன? உன் பேர் என்ன? என் பேர் தருண். உன் கை இன்னைக்கு நாங்க தருண் பேர் சாப்பிட்டு காட்ட போறோம். மூணு நிமிஷம் இருடா. பிலீவ் யுவர் செல்ஃப். ஒரு 10 நிமிஷத்துல க்ளீன் பண்ணிட்டு வரணும். அப்புறம் இருக்குடா. ஏய் சொல்றா தருண், பிலீவ் யுவர் செல்ஃப். Believe yourself. அங்க கேமரா பார்த்து அடிச்சு Believe சொல்றா. yourself. தருண் பிலீவ் யுவர் செல்ஃப்னு சொல்லு. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தான். ஆனா எங்க அண்ணன் பேர் சொல்ல மாதிரி गाइस இப்போ வந்து நம்ம ஏய் நோடா ஏய் கேளுங்க. நம்ம இது என்ன வருவாரு? ஏய் கிரி இல்ல. இப்போ நாம தருண் பேரை சாப்பிட சாப்பிட்டு காட்ட போறோம். ஒன்று வேண்டாம். இது வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு. இல்ல தருண் பேரை நம்ம சாப்பிட போறோம். டீப்பா இருக்கடா. டீ பார்ட்டியான பேன டீ தூள். டீ பார்ட்டி அது என்ன அண்ணன் சொன்னேன். அண்ணன் சொன்ன தீத்தூள். டீ தூள். அது நம்ம அச்சா டீ அண்ணா டீ அச்சா. அச்சி பார் ஆதிரசம் எங்க ஆதிரசம் அச்சி பார். guys, அதிரசம் வருவாரு. ஏய் 5 இது அச்சி பார் அதிரசம். இங்க அதிரசம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு டாஸ்க் மொத்தம் 10 பேரு 10 லெட்டர்ஸ் முதல்ல லெட்டர் சொல்லுவேன். அந்த 10 லெட்டர்ஸ்ல வந்து டக்குன்னு வந்து பொண்ணோட பேர் சொல்லணும். அதான் டாஸ்க். யார் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. யார் சொல்றாங்க சரியா? தம்பி சொல்றா. அருவி. நான் சொல்லுவேன், நீங்க எதுவும் letters நான் பேசணும். எல் எல் நீதான்டா. ஒருத்தர் சொன்னா போதுமா? யார் சொல்லணும்? ஃபர்ஸ்ட் நான் யார் கேக்குறோம் அவங்க டக்குன்னு சொல்லுங்க. சரியா? ஓ ஓவியா. எல் லாவண்யா. எம் மதுமிதா. பி பி பானுமதி. எஸ் சந்தியா. டி திவ்யா. ஹச் ஹரணி. இஜட் இசட் இசட் guys, Zed. பாத்துங்க guys. எங்க அண்ணனுக்கு சிங்கிள். காய்ஸ் எனக்கு செட்ல பேர் தெரியல, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க தெரிஞ்சா அங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. அடுத்து வேற சொல்லுங்க. வேற சி சி சாரு. சாரு. ஓ ரைட் சாரு. இ இ எலிஃபண்ட். இளவரசி. 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 அதே எம் 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 மித்ரா. எம் மது. மித்ரா. மது. மாயாவா? மாயா.
மாயா 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 பியூட்டிஃபுல் கேர்ள் மாயா Guys, மாயா guys. அரண்மனை மாயா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க பசங்க வந்து பாத்தீங்கன்னா பொண்ணோட லெட்டர்ஸ் வந்து கேட்டா டக்கு டக்குன்னு சொல்றாங்க. இப்போ நான் ஒரு கொஞ்சம் படிக்க விஷயத்துல கேட்கறேன் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்க நான் பார்ப்போம். அங்க ஒன்று தொடைக்க கூடாது, அங்க தொடைக்க கூடாது. நான் கேட்கற கேள்வி சொல்றியா? எல் சப்ஜெக்ட்ல சொல்றேன், படிக்க விஷயத்துல சொல்றேன். எல் லேர்னிங் லவ் யாரா கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்குது. வேஷம் போட்டு ஃபேஷன் காம்படிஷன் போற குழந்தை மாதிரி குடிக்குது. எல் 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 வாட் லோ கிராவிட்டி சொல்லு லிட்ரேச்சர் லிட்டரேச்சர் சூப்பர் வா படா படா இ இ இங்கிலீஷ் இதுலயே பாத்துக்குங்க. பொண்ணோட பேர் சொன்ன நான் சொல்றேன் நீ சொல்றேன்ட்டு எத்தனை பேர் டக்கு டக்குன்னு சொல்றானுங்க. படிக்கிற விஷயத்துல கேக்குறப்போ எங்க தம்பிங்க பண்ற வேலையை பாருங்க. இதெல்லாம் பசங்களோட சைக்காலஜி. டிஆர்எஃப் எனக்கு இப்படி இருக்காது. டிஆர்எஃப் இன்னைக்கு அந்த மாதிரி நான் படிச்சு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி போட்டு பட் வாங்க டிஆர்எஃப் இதான் அந்த வேலையோட இது புரிஞ்சா? அங்க பாருங்க நம்ம அண்ணன் எப்படி ரூமை பர்ஃபெக்டா க்ளீன் பண்ணிட்டாரு. நாங்க அவ்வளவு ஹெல்ப்பே பண்ணல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து ஒரு தனி திறமை. திறமை கிடையாது. வெந்து வேக்கடாயிட்டு இருக்கிறேன், வெந்துட்டு இருக்கிறேன். அண்ணன் வந்து திறமைங்கிற திறமைதான். என்ன பண்றது? டிஆர்எஃப் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு டிஆர்எஃப் சொல்றேன், வீட்லயும் சொல்றேன். எல்லாரும் அவங்க வீட்டை கிளீனா வச்சுக்கோங்க. இப்பதான் வந்து ஒரு எப்படி சொல்றது, எங்களை மாதிரி இருந்தீங்கன்னா திடீர்னு காய்ச்சல் வரும், திடீர்னு சளி பிடிக்கும், அப்புறம் ஹாஸ்டல் போடுவீங்க, வேலைக்கு போக முடியாது. அதனால அவங்க வீட்டை அழகா வச்சுக்கோங்க. நான் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பசங்க தம்பியோட ரூம்ஸ் தான். நான் வந்து என்னோட ரூம் வந்து கீழே இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா தம்பியோட ரூம் தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வந்து வீடியோ வந்து எதுக்காகனா ரூம் வந்து இப்படி இருக்குது, எனக்கு வந்து கிளீனா வச்சுக்கணும் தான் சொல்றேன். பாரு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கிளீன் பண்றீங்க. இதெல்லாம் யாரும் பாரு நான் இதுக்கு கரைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாருக்கு கரைச்சது? நான் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க கரைச்சதுல இருந்து நானாவது என் படிப்பை மட்டும் பாழாகிறேன். ஆனா நீ பாடம் நடத்துறேன்னு காலேஜ்ல இருக்கிற எல்லா படிப்பை பாழாகிறீங்க. நினைச்சது குத்தமா போச்சு. ஜிலேபிலே நீ தான் பட்ட ஜிலேபி. அடிச்சுக்கிறேன் ரூம் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணியாச்சு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இது விரிச்சு போடுங்க. இது வந்து
டைம் வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து பாத்தீங்கன்னா 10:30 மணி ஆகுதுங்க டிஆர்எஃப். இப்போதான் வந்து இவ்வளோ தூரம் வேத்து போச்சு, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. டஸ்ட்டே வந்து எனக்கு எப்பவுமே செட் ஆகாதுங்க. சரி என்ன பண்ணுறது, இப்போ பசங்க வந்து சொல்லியிருந்தாங்க, சரி அவங்க படிக்கிறானுங்க அப்படின்ட்டு க்ளீன் பண்ணோம். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், பசங்க 3-4 பசங்க இருந்துருப்பானுங்க. ஒருத்தங்க 3 பேர் 2 பேர் ஊருக்கு போயிட்டானுங்க, அதனால அவங்க வர முடியல. இந்த வீடியோ வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் வாடா ஏடா லாக் எடுத்துட்டு போறா ஏடா அப்படியா இரு, அப்போ ஒரு 5 நிமிஷம் வரணும். இன்னும் முடியல கேமராமேன், நீ எங்க போயிட்டீங்க? உங்களுக்காக தான் வீடியோ பிடிச்சிருக்கிறோம். நீங்க வராம சிரமம் இருக்கு. வாடா தம்பி உள்ள வாடா. உன் பேர் என்னடா? நிஷாந்த். உன்னோட பேர் தம்பி, இவரு தான் தம்பி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா நிஷாந்த். என்ன இது டிபார்ட்மெண்ட்டா? சிஎஸ்சி. இவ்வளவு தூரம் ரூம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன், அண்ணன் சுத்தம் பண்ணிருக்காங்க, வந்து ஹெல்ப் பண்ணல இல்லையா? தெரியாது. பேரு நிஷாந்த். சரி தம்பி வருவான் நேரத்துல. வாடா கௌதம,
டிஆர்எஃப் எல்லாம் பசகார பசங்க டிஆர்எஃப். இதெல்லாம் பண்ணியாச்சாடா? பண்ணியாச்சுங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணி எப்படி ஆடுறது? எதில் ஆடுறது? டிஆர்எஃப் ரொம்ப முள்ள டிஆர்எஃப் ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு வந்து. என்றைக்குமே சொல்கிறேங்க, நான் என்றைக்குமே எந்த வீடியோலையுமே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன். நான் ஒரு 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்த்தது எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுது கூடிய சீக்கிரத்தில் வந்து விரைவில் வரும். இந்த வீடியோ வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன தம்பி என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கடா போனீங்க எல்லாம்? புரியல. என்ன பண்றீங்க? வாங்கடா வெளியில, உள்ள வாங்கடா. போய் பசங்க கூட்டு வா. டிஆர்எஃப் பசங்க ஒரு நாள் வந்து அவனுக்கு பேசினாலும் பரவாயில்ல. டிஆர்எஃப் அவன் நம்மளுக்காக வந்து பேச்சு தண்ணிக்கிறாங்க, அதுவே போதும். அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் இதாக இருக்குது, அதுவே வந்து எனக்கு பேச்சு துணிக்கிறதாங்க. அதுவே எனக்கு வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டு தான். ஹெல்ப் பண்ணானுங்க. அது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. டிஆர்எஃப் அவனுக்கு வந்து நின்னாவே போதும். இவன் தான் என்னோட தம்பி. நம்ம இவனும் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் தான். இவனும் வந்து நாமக்கல் எங்கடா? நாமக்கல் துறையூர் இருக்கும். நாமக்கல் வந்து துறையூர் இருக்கான். அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லு. Tarun_1705. எல்லாருமே வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து எல்லாருமே யார் வராங்களோ எல்லா டிஆர்எஃப்மே சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்ல. நம்ம வீடியோவில் யார் யாரெல்லாம் வரீங்களோ எல்லா டிஆர்எஃப்பும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர், என் குடும்பத்தில் ஒருத்தர், எனக்கு தம்பி, அண்ணன், எல்லாருமே பிரதர்ஸ், அப்பா, அம்மா எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குறீங்க. இந்த வீடியோ வந்து மறக்காமல் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைபு அப்புறமேட்டு பெல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சப்ஸ்கிரைப் வந்து பார்த்திங்கன்னா 162 இருந்தது. ஒரு 3 மாதமாக வீடியோ போடாமல் இருந்தது. 3-4 மாதமாக வீடியோ போடல. கொஞ்சம் பர்சனலாக அந்த வீடியோ தீபாவளி வீடியோவில் வந்து நான் பேசியிருப்பேன். நான் இந்த வீடியோ பார்த்துட்டு பார்க்காதீங்க, அந்த வீடியோவை போய் பாருங்கள். நான் பேசியிருப்பேன், நிறைய பேசியிருப்பேன். என்னோட பர்சனல் எல்லாமே வந்து அதில் பேசியிருப்பேன். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பசங்க வந்து இப்படிலாம் இருக்கணும், ரூமில் வந்து சுத்தம் பண்ணணும், படிக்கணும், எவ்வளோதான் ஜாலியாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படிப்புல வந்து ஃபோக்கஸாக இருக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்குது. இந்த வீடியோ வந்து எல்லாருமே மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செம் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா November 10 அந்த மாதிரி வருது. கிளியர் பண்ணிட்டு எங்கேயோ வந்து வெளியில் ட்ரிப்பு போகலாம். டிஆர்எஃப் விளாக் எடுக்கலாம். வெளியில் நான் எக்ஸ்போ பண்ணுறேன். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் படிக்கிற காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ், கோயம்புத்தூர் பாலக்காடு ரோடு, வாளையாரில் இருக்கேன். நவக்கரைன்னு ஒரு ஊரில். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு, வாளையாறு, பிரிட்ஜு, ஆறு எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து ஒரு நாள் எக்ஸ்போ பண்ணுறேன். டிஆர்எஃப் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், இங்கெல்லாம் போய் எக்ஸ்போ பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து எக்ஸ்போ பண்ணுவேன். அதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. டிஆர்எஃப் அவ்வளோ ரூம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிருச்சு. இதுக்கு மேலே ரூம் வந்து க்ளீன் பண்ண தேவையில்ல. ஏன்டா இங்கடா போறீங்க? இவ்வளவு நேரமா கஷ்டப்பட்டு ஒருத்தன் வந்து இது பண்ணிட்டு இருக்கான், ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். எங்க போனீங்க சொல்லு? எங்கடா போயிட்டான்? நீ கூட்டல வரவானா? கொஞ்ச நேரம் பேசுங்க, அவ்வளவு கிளீன் பண்ணிடுவோம். நான் என்ன பேசுறது? பேசுங்க. ஃபுல் சப்போர்ட் தாரங்க. ஸ்டார்டிங் பேசுறப்ப அப்படிதான் பேசுவான், இது நினைச்சுக்காதீங்க. நீ பேசுற. பாத்தீங்கன்னா இப்ப நம்ம குரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சொல்றான். அவனுக்கு வந்து இந்த சேனல்ல வந்து ஒரு நல்ல இடத்துல ஒரு ஃபேமஸான ஒரு இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் வீடியோஸ் வந்து அவனுக்கு பண்ணி போடணுமா. அதுல இவன் எல்லா வீடியோலும் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். என்கிட்ட ஃபீல் பண்ணி சொன்னா ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு வந்து ரொம்ப ஆசை. ஏன்னா அவனுக்கும் பிடிக்கும் போல இந்த மாதிரி வீடியோ போறதுன்னா. இவன் வந்து ஃபர்ஸ்ட் இயர் இப்பதான் நியூ அட்மிஷன் சேர்ந்திருக்கான். இவனும் மென்மேலும் எங்க தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ்ல எல்லாரும் படிக்கிறீங்க, எல்லாருமே வேலையோட போகணும். நான் பாத்துக்கிறேன் சாமியை சொல்றேன். இந்த மனசுதான் சார் கடவுள்னுவாங்க. அது இந்த மனசுதான் சார். இந்த மனசுதான். ஏன்னா தான் மட்டும் முன்னேறணும்னு நினைக்காம மத்தவங்களும் முன்னேறணும். தம்பிங்களை எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காரு. அவருக்கு வந்து எப்பயும் எங்க சப்போர்ட் இருக்கும். தம்பிங்களை நாங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம். அப்படியே நைஸா தப்பிச்சு வெளியே ஓட பாக்குறான். நாங்க விட மாட்டோம். நீங்க விட நான் வந்துட்டேன், கவலைப்படாதீங்க. மென்மேலும் போற வீடியோ எல்லாமே கௌதம் தான் ஹீரோவா நடிக்கணும்னு நான் வந்து நான் ஹீரோவா நடிக்கணும்னா வேணா விடுங்க.
நான் வந்து வில்லன் அடிக்கிறேன். okay, நண்பனுக்கு அதான் கடல்ல உனக்காக நாங்க கடல்ல நீங்க கொடுக்குற சப்போர்ட்னால தான் நாங்க மேலும் இந்த மாதிரி வீடியோ போறதுக்கான இதுவும் நாங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வீடியோல வந்து என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க, இந்த மாதிரி எக்ஸ்போ பண்ணுங்கட்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து இது எங்க காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா வாளையாறுல இருக்கு. கோயம்புத்தூர் டு பாலக்காடு போற ரோட்ல மெயின் ரோட்ல இருக்கு. அதுல வந்து என்ன வாளையாறுல வந்து 6ல இருக்கடா இருக்கு. அதெல்லாம் வந்து எக்ஸ்போ பண்ற. நீங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க போகணும்ட்டு. பாலக்காடு பக்கம் உங்களுக்கு யாருக்கு உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. எங்க எல்லாம் போலாம், எங்க எக்ஸ்போ பண்ணுங்க, இங்க எக்ஸ்போ பண்ணுங்க. இப்படி எடுத்தது எங்கெல்லாம் எக்ஸ்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா வந்து நாங்க எக்ஸ்போ பண்ணணும். நான் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா தான் நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல வந்து மிஸ்டேக் கரெக்ஷன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் தான். இனிமேதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல வீடியோ கொடுக்க போறோம். அதுக்கு வந்து நீங்க நல்லா சப்போர்ட்டிவா இருக்கீங்க நாங்க நம்புறோம். டிஆர் ஆஃப் ஃபேமிலியில எல்லாரையும் ஒரு இதை தான் பாக்குறோம். நீங்களும் வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருங்க. அப்புறம் ஒன்று சொல்றதுக்கு நிறைய இருக்கு, எப்படி பேசிட்டே போகலாம். ஆனா நம்ம அண்ணன் மாதிரி எவ்வளவு கஷ்டப்படுறாரு. ரூம்ல வந்து அவ்வளவு பேர் இருந்தாலும் அண்ணன் ஒருத்தர் தான் கிளீன் பண்ணி ஃபுல்லா இருக்கும். பசங்களுக்கு கிளீன் பண்ணி தராரு. இது எந்த ரூம்ல யாரும் செய்ய மாட்டாங்க. நாங்க எங்க ரூம்ல 4 பேர் இருக்கோம். நாங்களே வந்து ஃப்ரெண்டுக்குள்ள அடிச்சுப்போம் யார் ரூம் கிளீன் பண்றதுன்னு. ஆனா அண்ணா அப்படி பார்க்காம அவர் ஒரே ஆள் பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அது கண்டிப்பா நம்ம வந்து தேங்க் பண்ணலாம். நீங்க கொடுக்குற சப்போர்ட்னாலதான் நாங்க வந்து நெக்ஸ்ட் என்ன ஷார்ட் ஃபிலிம் பண்றது என்னன்னு பண்ண முடியும். சொல்றேன், அடிமட்டத்துல இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்சம் நம்ம பெருசானாலும் சரி, என்னைக்குமே சொல்றேன், நம்மளுக்கு உதவி செய்யறீங்களும் சரி, யாரா இருந்தாலும் சரி, என்னைக்குமே வந்து நம்ம என்னைக்குமே மறக்கக்கூடாதுங்க. உதவி அவங்க செய்யலனாலும் சரி, நாம வந்து உதவி வந்து இப்படி உதவி வந்து அவங்க செய்யலாம் பாரு, நம்ம எதிர்பார்க்க கூடாது, நாமளே செஞ்சிடணும். அப்பதான் டிஆர்எஃப் எல்லா ரூமும் கிளீன்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இனிமேல் வந்து படிக்கிறதா எபிசோட் 3 வரும். கண்டிப்பா வந்து பாருங்க ஃபேமிலிஸ். கண்டிப்பா வந்து எபிசோட் 3 வந்து பாருங்க. படிக்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரூம் பார்த்துக்கோங்க, க்ளீன் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரூம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. கண்டிப்பா இருக்கும். ஒரு நாளுக்கு வந்து தம்பிங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அடி வாங்கி மிதி வாங்கி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 3 தான் வரும். எல்லாமே வந்து மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து பார்க்குறீங்க. வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேலே போறோம். கொஞ்சம் கொஞ்சமா வேலை போயிட்டு தான் இருக்கும். இன்னமும் சப்போர்ட் பண்ணணும், ஆதரவா இருக்கு. எனக்குமே என்னைக்குமே உங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்னு நாங்க நம்புறோம். அதை நீங்க கொடுங்க. இதுக்கு நம்மள வந்து உங்களை நம்பி தான் வீடியோ போறோம். யாருக்காக உங்களுக்காக தான் வீடியோ போறோம். எங்களுடைய ஃபண்ட் மட்டும் இல்ல, நீங்க கூட சப்போர்ட்டிவ் தான் எங்களுக்கு வந்து அடுத்த அந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோ வந்து எதுக்காக போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹாஸ்டல்ஸ் பசங்க நிறைய பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டுல நிறைய பசங்க இருக்காங்க. எனக்கு வந்து அவங்க ரூம் வந்து கிளீனா பாய்ஸ் ஹாஸ்டல் லைஃப் தெரியுங்க. நாங்க வீடியோ போறது என்ன இதுட்டு, ஏன்னா நாங்க அந்த லைஃப்ல தான் இருக்கோம். அவங்களுக்கு மட்டும் தான் இது தெரியும். நீங்க இது ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கும் சரி, இது முடிச்சு போனவங்களுக்கும் சரி, இந்த வீடியோ ஒரு மெமரிஸா தான் இருக்கும். சேவ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோ போடுறோம், நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். அடுத்தடுத்து வீடியோ போடுற ஃபேமிலிஸ் அதே மாதிரி சப்போர்ட்டிவா இருங்க. அடுத்தது வந்து எங்க வந்து vlog எடுக்கலாம்னு வந்து நீங்க மறக்காம சொல்லுங்க. அதே மாதிரி பக்கமா பண்ணிடலாம். சரி டிஆர்எஃப், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய் ஃபேமிலிஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். கண்டிப்பா அடுத்த வீடியோ வரும். கண்டிப்பா அடுத்த வீடியோ பார்க்கலாம். எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். பாய் டிஆர்எஃப். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 o'clock ஆகுது. 9 o'clock 10 கிட்ட ஆகுது. கிட்டத்தட்ட 4.5 hours வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. ரொம்ப டயர்டா இருக்கு. இதுக்கான பாத்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் நல்லாவே இருக்கும். வீடியோ எடிட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன தப்பு பண்றேன், இப்படி பண்ற சர்வீஸ் அப்படி பண்ற சொன்னீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே மாத்திக்குங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ வந்து கத்துக்கிறேன். வீடியோ வந்து எப்படி எப்படி எடிட் பண்ணணும்னு VN தாங்க எடிட் பண்றேன். அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது இந்த வீடியோ பாக்குற நிறைய டிஆர்எஃப் இருப்பீங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படிலாம் எடிட் பண்ணுன்ட்டு வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. இல்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க, டிஎம் பண்ணுங்க. இதுல வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎம் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் உங்களோட சப்போர்ட் வேணும். இதுக்கு மேல வந்து நிறைய வீடியோ போடுவேன். மறக்காம வந்து நம்ம வீடியோ பாக்குறீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா டிஆர்எஃப். எல்லாரும் வந்து பார்த்து மெதுவா போங்க, ஹெல்மெட் போட்டு போங்க. அதே மாதிரி பார்த்து லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டாதீங்க. பார்த்து சேஃபா போங்க. ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகாதீங்க. ஆமா, அதே மாதிரி பெண்களுக்கும் அடிக்ட் ஆகாதீங்க. அவங்க அதுக்கு மேல ஆல்கஹால்
அதான் வந்து கடைசி மாறன். எல்லா வீட்லயும் அப்பா அம்மா எல்லாருமே நல்லா இருக்கணும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லார் வீட்லயும் ஒருத்தனா நான் இருப்பேன் கண்டிப்பா. எல்லாத்துக்கும் வந்து நான் உதவி செய்வேன். ஒரு நாள் கண்டிப்பா வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டிவா நான் இருப்பேன். லவ் யூ டாடா டீராஃபே. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க. டாடா டீ பை பை. Bye.